டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் கணேசன். இன்னைக்கு ரெண்டாவது ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்னன்னா, வேலை வாய்ப்பும் ஏமாற்றமும். என்ன சார் வேலை வாய்ப்பும் ஏமாற்றமும் அப்படின்னு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். சற்று விரிவாக சொல்கிறேன். நான் திருமண தகவல் நிலையம் ஒரு 25 வருட காலமாக நடத்துகிற அனைத்து சமுதாயத்துக்கும் நடத்துகிறேன். இங்கே வேலைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 50 நபர்கள் வரை தேவைப்படுறாங்க. இந்த 50 நபர்கள் மட்டுமல்ல, 100 நபர்கள் வந்தாலும் வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். இந்த 25 வருட காலங்கள் பார்த்தீங்கன்னா, சுமார் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக வேலைக்கு ஆண்களும் பெண்களும் டெய்லி 4 பேர் வருவாங்க. ஐயா எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. நான் போதும் போதும் என்றெல்லாம் கூறுவேன். ஏன்னா அப்பொழுது பதிவுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்குள்ள சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா ஆண்கள் வேலையை செய்வது கிடையாது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஏன் ஆண்கள் வேலை செய்வது கிடையாதுன்னு பொதுவாக சொல்றேன்னா, சங்கரங்கோவிலில் என்ஜிஓ காலனியில் ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் வச்சிருக்கிறேன். பெரிய லெவலில் வச்சிருக்கிறேன். வாடகை பெரிய லெவலில் கொடுத்து வச்சிருக்கிறேன். 1500 சதுரடியில் வச்சிருக்கிறேன். இந்த 1500 சதுரடியில் கிட்டத்தட்ட 50 பேர் வேலை பார்க்கலாம். சரி, இன்னைக்கு ஒரு சாதாரண மனிதனுக்கு எவ்வளோ சார் சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்ச சம்பளம் ஒரு 10,000 ரூபாய் ப்ளஸ் இன்சென்டிவ் ஒரு 20,000 ரூபாய், 30,000 ரூபாய் கிடைக்கும். இந்த 30,000 ரூபாய் சம்பளம்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வருவீங்க, இருப்பீங்க, போவீங்க. சரி, ஒரு கம்பெனியில் நம்ம இவ்வளோ ரூபா சம்பளம் வாங்குறோமே, அதுக்கு எப்படி வேலை பார்க்கணும் அப்படின்னு யாருக்குமே மனச்சாட்சியே கிடையாது. இப்போ நான் இந்த நிறுவனத்துக்கு இதுவரையில 6 நபர்கள் மேனேஜர் போட்டிருக்கேன். மேனேஜருக்கு முதல் மாதம் 10. ஏன்னா அவங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 2வது மாதம் 15, 3வது மாதம் 20, 4வது மாதம் 25. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பளம் 25,000, இன்சென்டிவ் வேற கொடுக்குறேன். அப்போ அதிகபட்சமாக 3 மாதங்கள் 4 மாதங்கள் வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மேனேஜர் அப்படி தான் இருப்பேன், ஏன்னா அவர் இல்லைன்னா ஆஃபீஸ் நடக்காது அப்படின்னு அவங்க கொஞ்சம் ஹெட்வைட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அவங்கள வச்சுக்க முடியும்? உடனே வேலையை விட்டு நம்ம தூக்க வேண்டிய சூழ்நிலை. சரி, அது இன்றைய சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் தான் அதிகமாக வேலை பார்க்குறாங்க. ஆண்கள் வேலையே பார்க்கறது கிடையாது. இப்போ இந்த மாதம் ஒரு நிகழ்வு நடந்தது. ஒருத்தர் ஒரு மாதம் வந்தார். அவர் 15 நாள் தான் வேலை பார்த்துருக்கிறார். நம்ம அலுவலகத்தில் முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு 7 நாள் ட்ரைனிங் கொடுக்குறோம், ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறோம். அந்த 7 நாள் எதுக்காக ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறோம்னா, அந்த 7 நாளையில் அவங்க வீட்டில் இருந்து நம்ம அலுவலகத்துக்கு போகக்கூடிய தூரம் கரெக்டாக இருக்கா, அவங்க வர முடியுமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காண்டி. அந்த 7 நாளைக்கு சம்பளம் கிடையாதுன்னு சொல்லிடுவோம். அடுத்து முதல்ல ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங். ஏன்னா வேலை பார்க்கறதுக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்கும். அந்த கற்றுக் கொடுக்கறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 5,000 ரூபாய் சம்பளம் நம்ம கொடுத்துருவோம். இப்போ ஏற்கனவே முதல்ல ஒரு வாரம் நம்ம சொல்லியிருக்கோம், அதுக்கு சம்பளம் கிடையாதுன்னு சொல்ல பார்த்தீங்களா? இந்த ஒரு மாதம் அவங்க நல்லா ஆக்டிவாக வேலை பார்த்தாங்கன்னா அந்த 7 நாளைக்கு ஒரு 1,000 ரூபாய் சம்பளமும் இதுக்கு ஒரு 5,000 சேர்த்து 6,000 நமக்கு. மாதத்துக்கு 4 நாள் லீவு. வேலை 8 மணி நேரம் தாங்க. 9 to 6 பார்க்கலாம். 9 to 7 பார்த்தா அதுக்கு ஒரு சம்பளம். 9 to 8 பார்த்தா அதுக்கு கொஞ்சம் இன்சென்டிவ் கிடைக்கும் சம்பளம். இது போக டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 50, 100, 200 இந்த மாதிரி இன்சென்டிவ் டெய்லி கொடுக்குறேன். தினசரி அவங்களுக்கு ஒரு கை செலவு கிடைக்கட்டுமேனு டெய்லி 50 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் அவங்களுக்கு அது ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வந்துச்சுன்னா அது ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறேன். மேலும் இன்னொரு விஷயம், ஒரு நார்மலான டார்கெட் எடுத்தாங்கன்னா ஒரு 2,000 ரூபா போனஸ் வேற கொடுக்குறேன். ஸோ சாதாரணமாக இந்த மாதம் ஒருத்தவங்க 15,000 ரூபா வாங்கியிருக்கிறாங்க. இந்த ஏப்ரல் மாத சம்பளம் அவங்க 3 மாதம் தான் ஆகுது. அப்போ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணினால் ஒரு லேடிஸ் 15,000 ரூபா வாங்குறாங்க. 9 to 6 வராங்க, அவங்க 15,000 ரூபா வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, பசங்க வேலையே பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு ஏன் சார் சொல்கிறேன்னா, இவன் இந்த மாதம் ஒரு பையன் வந்தார். அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா 15 நாள் வேலை பார்த்துருக்கிறாரு. அந்த 15 நாளையில் அது பெண்கள் 9 மணிக்கு வந்தால் இவர் 10, 10:30 தான் வருவார். மத்தியானம் 1/2 மணி நேரம் சாப்பாடு டைம் கொடுத்துருவோம். அவர் என்ன பண்ணுவார்? 1 மணி நேரம் சாப்பாடு டைம் எடுத்துக்குவார். 1 மணி நேரம் ஆகும், 1.5 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா வீட்டுக்கு போவார்.
ஏன்னா பெண்கள் அங்கே சாப்பாடு கொண்டு வந்துருவாங்க. அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி இவங்க கிளம்பி ரெடி பண்ணி போயிருவாரு. ஸோ ஏன் இத சொல்றேன்னா, அது மட்டும் இல்ல, அவர நான் வேலைக்கு சேர்த்ததுனால, அவரோட 2, 3 பெண்கள் வெளிய போயிட்டாங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறைமுகமா தான் சொல்றேன். இப்ப அதனால நம்மளுடைய நிறுவனத்துக்கு பெண்கள் வந்து நல்லா வேலை பார்க்குறாங்க. பெண்கள் தான் வேலை பார்க்குறாங்க. இத கூட நீங்க தவறா புரிஞ்சுக்க கூடாது. ஒரு சில பேர் வந்து என்னன்னா, அப்ப பெண்கள்ங்க வந்து நம்ம வேலைக்கு அனுப்பக்கூடாதா அப்படின்னு நெனைப்பீங்க. இங்க பாதுகாப்பு உண்டு. ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டு, மரியாதை உண்டு, எல்லாமே உண்டு. ஏன் இத நான் சொல்றேன்னா, நான் ஒரு திருமண தகவல் நிலையம் வச்சிருக்கிறேன். ஒரு பெண் வீட்டுக்காரங்க வந்து ரொம்ப யோசனையோட காரணம் என்னன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், உணர்ந்துட்டேன். என்ன, சார் வேலை என்ட்ட 100 பேருக்கு வேலை குடுக்க நான் தயாரா இருக்கிறேன். ஆனா வேலை பார்க்க தயாரா இருக்கேன். இப்போ நம்மளுடைய நிறுவனத்துல பெண்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எப்பனாலும் வரலாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா 9 மணிக்கு ஸ்கூல்ல பிள்ளைகள விடணும் சார். நான் 9:15க்கு வருவேன், 9:30க்கு வருவேன், 10க்கு வருவேன். சாயந்தரம் ஒரு சிலர் 5 மணிக்கு போவேன், 6 மணிக்கு போவேன், 7 மணிக்கு போவேன். ரைட்டு போங்க. அதுக்கான சேலரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு சிலருக்கு வீட்ல இருந்தே வேலையை நம்ம சரிங்களா? அது இந்த காணொலிய பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் ஒண்ணு சொல்றேன். வேலை வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு எம்ப்ளாய்மென்ட்க்கு வந்து நெறைய வேலை வாய்ப்பு இருக்கு. அவங்ககிட்ட போய் முதல்ல 200, 500ன்னு கேட்பாங்க. நீங்க குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் போடும்போது 5000, 10,000 கட்டணும்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்க கட்டினாலும் கூட அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த மாரி பேப்பர்ல ஏதாவது பார்த்துட்டு அந்த அட்ரஸ் எழுதி விட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தயவு செய்து எங்க பார்த்தாலும் வேலை இருக்குது. அந்த இடத்துக்கு நீங்களே நேர்ல போங்க. வேலைய கேளுங்க, பாருங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, வேலை பார்க்கும் பொழுது நேர்மையா பாருங்க. முடிந்தால் பாருங்க. இல்லைன்னா நீங்க வந்து வேலைக்கு போக வேண்டாம். ஏன்னா சில பேர் வந்து டைம் பாஸ்க்காகலாம் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த நிறுவனத்துக்கு ஒரு நல்ல பேர் இருக்கணும் இல்லையா? ரைட், ஓகே. இந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில கம்பெனிகள்ல வந்து நம்ம ஒழுங்கா வேலை பார்த்துருக்க மாட்டோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வேலைக்கு வந்தேன்ல, நீ என்ன வேலை பார்த்த? சம்பளம் கேட்கும்போது சொல்லுவாங்க. அப்ப அது ஒரு ஏமாற்றமா ஆயிடும். அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சம்பளம் குடுக்காம நீ போயிட்டு வா. அப்ப அவங்க வீட்ல என்ன கேட்பாங்க, நீ வேலைக்கு போனீலா? அப்படிம்பாங்க. அப்ப நீ வந்து வேலைக்கு போனியா? இல்லையா? அப்படிங்கிற ஒரு சில பிரச்சனைகளும் வரும். இதுல நெறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால தயவு செய்து ஒழுங்கா வேலை பார்த்தா மட்டும் தான் கம்பெனி சம்பளம் குடுக்கும். ஆனா நம்ம கம்பெனில என்ன பண்ணுவோம்னா, ரைட், இந்த மாசம் நீ இவ்வளவு தானே வேலை பார்த்த, நான் சொன்ன சம்பளத்தை வாங்கிக்கோ, நீ வேற இடம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவோம். அதனால நான் வேலை வாய்ப்புக்கான சில விவரங்களை சொல்லியிருக்கேன். வளவலன்னு சொல்லணும்னு நினைக்காதீங்க. ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல பண்ணுங்க. சரிங்களா? நம்ம ஆபீஸ்ல வந்து வேலை ஏகப்பட்ட பேருக்கு வேலை இருக்குது. வாங்க, வேலை தர்றேன். நன்றி, நன்றி, வணக்கம்.